திருமகா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா திரு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போது நம்ம திருவுக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரிக்கு நம்ம விஷயத்தில் தலையிடுறவன் தான் ஆரம்பத்தில் இருந்து அந்த பொம்பளையை அனுப்பி இருக்கணும். ஆரம்பத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் அந்த ஆள் தான் காரணமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அவனுக்கு எப்படி தெரிய வந்திருக்கும்? கண்டிப்பாக அவனுக்கு வேலை பார்க்குற ஒரு கருப்பாடு நம்ம ஆஃபீஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கருப்பாடு யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி திரு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம திவ்யா இங்கே பாரு திரு, ஃபைலெல்லாம் செக் பண்ணியாச்சா? இங்கே பாரு, நான் தான் பார்க்கணும், உனக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கும், அதனால் ஃபைல் செக் பண்ணுறதை என்கிட்ட விட்டுரு அப்படின்னது. சரி திவ்யா, நீ ஒழுங்காக ரெஸ்டடு, அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு திரு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஆஃபீஸ்க்கு கவிதாவும் கௌதமும் பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கவிதா, அந்த மகா இருக்கும் வரைக்கும் நமக்கு காரியம் ஆக போகிறதில்ல. ஃபஸ்ட்டு அந்த மகா கதையை முடிக்கணும். என்ன ஆனாலும் சரி, நம்ம மொத்தமாக டார்கெட் பண்ணோன்னா யார் கதையையும் முடிக்க முடியாது. பார்த்தல, மொத்தமாக 3 போய் சேரட்டும்னு பார்த்தா 3க்கும் ஒரு துரும்பு கூட படாமல் வந்துட்டு அப்படின்னதோ. இங்கே பாருங்க கௌதம், முதல்ல அந்த வீடியோவை கொண்டு வர சொன்னனே, ஆமாம் அந்த வீடியோ கதை என்ன ஆச்சு, எடுத்தீங்களா அப்படின்னதும். இங்கே பாரு, வீடியோ என் ஃபோனில் தான் இருக்குது. என்னோடய ஃபோன் ஃபோன் ஷாப்பில் இருக்குது. என்னென்னா அன்றைக்கி பதட்டத்தில் ஃபோனை கீழே போட்டுட்டேன் கவிதா, அதனால் ஃபோன் சரியாக ஒர்க் பண்ணலை. இப்போது ஃபோன் பண்ணி கேட்டேன், கடைக்காரன் ஃபோன் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கா. அதனால் நீ பயப்பட தேவையில்லை, இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அந்த வீடியோவை ஒட்டுமொத்த குடும்பமும் பார்க்கும் அப்படின்னதும் உடனே கவிதா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இப்போ வந்துடும்னு பார்த்தேன், பரவாயில்ல, எல்லா வேலையும் பார்த்துட்டீங்க. இங்கே பாருங்கள், அந்த வீடியோ ஒன்று தான் திருவையும் திருவோட குடும்பத்தையும் வீழ்த்த போகுதுங்க அப்படின்னு சொல்லி கவிதா ரொம்ப கேவலமாக பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா கௌதம் நம்ம மகாவும் திருவும் இருந்த அந்த வீடியோ போட்டுடுறாங்க. உடனே அதை பார்த்து திரு பேரதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இது, இந்த வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதே வீடியோ கவிதாவுக்கும் போகுதோ. உடனே கவிதா எதுவுமே தெரியாத மாதிரி வீடியோவை எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிடுறாங்க. ஏய் மகா, எங்கடி இருக்க, வாடி வெளியா அப்படின்னதும் மகா வராங்க. உடனே கவிதா மகாவா அடிக்கலான்னு போகிறாங்க. அப்போது எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. கவிதா, என்ன பண்ணிகிட்ருக்க, வழக்கம் போல் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இப்போ எதுக்காக நீ மகா அடிக்க போற அப்படின்னு சொல்லி திரு அம்மா கேட்குறாங்க. நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன், இவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான், இவளை வீட்டை விட்டு துரத்துங்கன்னு. அப்போவே காஞ்சனாக்கா சொன்னா, திவ்யா வாழ்க்கைக்கு இந்த மகாவால பிரச்சனை வரும், இவன் நம்ம திருவை கையில் வளைச்சு போட்டுருவான்னு. ஆனால் யாராச்சும் எங்கள் பேச்சை கேட்டிங்களா? இப்போ என்ன ஆச்சு பாருங்க, எல்லாரும் பாருங்க அப்படின்னதும். சரி, அப்படி என்னதான் ஆச்சு? ஐயோ, அதை என் வாயால் சொல்லவே அசிங்கமாக இருக்குது. நம்ம திவ்யாவும் திருவும் ஃபோட்டோஷூட்டுக்காக கொடைக்கானல் போனாங்க இல்லையா, அவங்க இந்த மகா நம்ம திரு கூட ஐயோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னதும், ஐயோ சித்தியும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டாங்க போல இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு திரு பதட்டத்திலேயே வராங்க. அங்கே பார்த்தோன்னா சரி, அப்படி என்ன விஷயம் காட்டு அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பேரும் பார்க்குறாங்க. பார்த்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல. உடனே மகாவும் பேரதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, இது யார் பண்ண வேலை அப்படின்னு சொல்லி உடனே திரு வராங்க. திரு, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னதும் உடனே திருவுக்கு தலையை வெடிச்ச மாதிரி போயிடுது. மேடம், நாங்கள் அப்படி இல்லை மேடம், நீங்கள் தப்பாக புரிஞ்சு பேசிகிட்ருக்கீங்க, போதும் நிறுத்தடி, இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இன்னும் உன்னால் இந்த வீட்டில் என்னென்ன மானம் போக போகுதோ தெரியாது, இன்னும் உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னும் போதும். திவ்யா, கவிதா, முதல்ல நிறுத்துறியா உன் பேச்சை? இங்கே பாரு, மகாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், மகா தப்பான பொண்ணு கிடையாது. அந்த கடவுளை சொன்னாலும் மகாவை நான் தப்பானவன்னு நம்ப மாட்டேன். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. அப்படி நீ மகாவை சந்தேகப்படுறது என் பையனை சந்தேகப்படுறதுக்கு சமம். இங்கே பாரு, என் பையன் என்னோட பையன், என்னோட வளர்ப்பு, எப்போவுமே என் பையன் தப்பு பண்ண மாட்டான். திரு, அம்மாவை பார்த்து சொல்லு, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னதும் உடனே திரு அம்மா
அம்மா இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது, மகாவுக்கு தெரியாதுமா. கண்டிப்பாக இதில் வேற ஏதோ சூழ்ச்சி இருக்குமா, யாரோ பிளான் பண்ணி தான் எங்கள் 2 பேரையும் சிக்க வச்சிருக்காங்க அப்படின்னதோ. என்ன திரு, என்ன பேசிட்டு இருக்க நீ நல்லா பாரு, அவ இடுப்பு மேலே கையை போட்டு படுத்துட்டு இருக்க, இதை பார்த்து எதாச்சியா நடந்துன்னு சொல்கிற. எப்படி நீ காத்தால பறந்து போன, அவளும் காத்தால பறந்து போனாளா அப்படின்னு கவிதா பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்க.